இலக்கிய வளங்களை மக்களிடையே கொண்டு சென்ற இலக்கிய சொற்பொழிவாளர் திரு குபேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இலக்கியத்தில் பெரும் சாதனையை புரிந்து வந்த குபேந்திரன் அவர்களை ஒரு சில. அனைவருக்கும் வணக்கம். முதலாக என்னுடைய மாவட்டத்தை தாண்டி தலைநகரிலே என்னுடைய குரல் ஒலிக்கிறதை நினைத்தால் நெஞ்சம் நிற்கிறது. அன்னை தமிழுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து, பாரதி 114 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கவிதையில் சொல்லியிருப்பான், பெண்கள் விடுதலை கும்மி என்று பெயர். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருப்பவர் மாய்ந்து விட்டார். பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பாரில்லை காணென்று ஆனந்த கும்மியடி என்று சொன்னான். பெண்களுக்காக அவன் எழுதிய பாரதி செத்து விட்டான், பாரதி மரணத்தை விட்டான். அவனுடைய எழுத்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய யோசனை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், நம்முடைய சகோதரி வாசுகி வினோதினியின் வழியாக பழி சொல்ல 10,000 பேர் இருப்பவர்களுக்கு மத்தியிலே வழி சொல்ல ஒரு பெண்ணங்கை வந்து வீதியிலே போராடுகிறார் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் எது போன்ற ஒரு சிரமங்களை அனுபவித்து வந்திருப்பார்கள். அந்த வழியினுடைய வேதனை குரல் எவ்வாறு ஒலிக்கிறது என்பதை இது போன்ற நிகழ்வுகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். காலத்தின் அருமை கருதி வேகமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் என் இருக்கையிலே அமரலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்திய தேசத்தை வியக்க வைத்த 2 போர்கள். ஒன்று தரைவழி போர் என்று சொன்னால் கலிங்க போர். ஒடிசா மன்னன் கலிங்க மன்னன் அந்த காரவில்லனுக்கு எதிராக அசோகர் நடத்திய போர் ஒன்று, அது தரைவழி போர். இரண்டாவதாக கடல்வழி போர் என்று சொன்னால் உலகத்தையே வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போர் நடந்தது. அதுதான் கடாரம் கொண்டான் போர். கடாரம் என்றால் மலேசியா. அப்போ கடாரம் கொண்டான் போரை நடத்திய மன்னன் யார் என்றால் சோழ சாம்ராஜ்யத்திலே மிகப்பெரிய வலிமையான கடற்படையை வைத்திருந்த ராஜராஜ சோழனுடைய பிள்ளை ராஜேந்திர சோழன். இது எல்லோருக்கும் தெரியும். அந்த கடற்களத்தை செலுத்தி கடாரத்தை வெற்றி பெறுவதற்கு அவன் செலுத்திய களங்கள் மொத்தம் 20,000 கப்பல் படையை லான்ச் பண்ணான்னு ஒரு இலக்கிய ஆய்வேடு சொல்லுது. சரி, ராஜேந்திர சோழன் வந்து விட்டான், எல்லாம் வந்தாச்சு. அந்த களங்களை யார் கடலில் செலுத்தியிருக்க முடியும்? விவசாயம் பார்க்குறவங்களா, இல்லை தச்சு வேலை செய்கிறவங்களா, இல்லை குயவர்களா? அந்த கடல்வழி போரை, இந்த களங்களை செலுத்திய பெருங்குடி, பழங்குடி, ஆதிக்குடி என்று சொன்னால் அது சமூகம். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மீனவர்கள் சேர்ந்து களங்களை செலுத்தி தான் கடாரம் கொண்டான் வெற்றியே போர் என்று நான் சொல்லவில்லை, சங்க இலக்கியம் சொல்லுகிறது, இடைக்கால இலக்கியம் சொல்லுகிறது. எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். எனவே நாம் காலத்தால் மிகுந்த முன்னேற்றத்தை அடைந்து விட்டோம். இன்றைக்கு இந்த மேடையிலே சான்றோர்கள் முன்னிலையிலே, அறிஞர் பெருமக்கள் முன்னிலையிலே, நீதியரசர்கள் முன்னிலையிலே நான் நிற்கிறேன் என்று சொன்னால் நான் வாசித்த காரணத்தினால், படித்த காரணத்தினால்தான் இந்த ஒளிபெருக்கி உங்கள் முன்னாலே ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, எல்லோரும் நல்ல முறையிலே படியுங்கள், நல்ல முறையிலே படிப்பின்படி நெல்லுங்கள், படித்தபடி வாழுங்கள், எழுத்துப்படி வாழுங்கள், அறிஞர்கள் சொன்ன பார்வையின்படி வாழுங்கள். உங்களுக்கான காலங்கள் வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த சிறுவனுடைய பேச்சை இதுகாரும் செவிமடுத்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.